வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 22ஆம் பாசுரம். அன்கண்மான் ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சரசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோஷ்டிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே. அங்கண்மாஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கும் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிவாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான்மறைகளோதுவோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. ஒரு 143 வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே. மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அரசரவிமா
பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். கண்ணனே, இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் கட்டளை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்களைப் போல காத்து நிற்கிறார்கள். நாங்களும் உன் அருகிலே நிற்கிறோம். கிங்கினி என ஒலிக்கும் சிறு மணிகளின் வாயை போலவும் தாமரை பூ மலர்வது போலவும் உன் தாமரை கண்களை திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்ததை போல் உன் கண்களால் எங்களை பார்த்தால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து போய்விடுமே. இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பாவை நோன்பிலே கண்ணபிரானை அடைந்திருக்கக்கூடிய கோபிகைகள் எப்படி தாங்கள் வந்தோம் என்று மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்துன் அடிபணியுமா போலே நாங்கள் வந்தோம். விரோதிகள் எப்படி தங்களுடைய வலிமையெல்லாம் தொலையப் பெற்று உன்னிடத்திலே வந்து விழுவார்களோ அதுபோலே நாங்கள் விழுந்தோம் என்று சொன்னார்கள். இதை கேட்ட உடனே கண்ணனுக்கே கொஞ்சம் ஆச்சரியம். ஏன்னா நீங்களெல்லாம் பக்தர்களாயித்தே, விரோதிகள் வந்தார் போலே நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்கிறீர்களே, ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்னால் யோசித்து நாம் பார்க்க வேண்டும். எனதான் நாம் இப்பொழுது நாம் பக்தராக இருந்தாலும்
எத்தனை ஜென்மங்களாக நாம் விரோதிகளாக இருந்திருப்போம். எப்படி தெரியும் நாம் விரோதிகளாக இருந்திருக்கிறோம் என்று? எம்பெருமானுக்கு நாம் விரோதியாக இல்லை என்னால் இப்பொழுது பிறந்திருக்கவே மாட்டோம். இப்பொழுது நாம் பிறந்திருக்கிறோம் என்பதனாலேயே எத்தனையோ ஜென்மங்கள் நாம் எம்பெருமானை எதிர்த்து தான் நின்றிருக்கிறோம் என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த விஷயத்தை, அதாவது வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே என்கிற விஷயத்தை இந்த பாசுரத்திலே இன்னும் விவரிக்கிறார்கள். நாங்கள் அகங்காரம் மமகாரங்கள் தொலைய பெற்று இப்பொழுது வந்திருக்கிறோம், வந்து தலை பெய்தோம் என்று இந்த 22வது பாசுரத்திலே ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார்கள். அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபமிழிந்து இழிந்தேலோரெம்பாவாய். நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் என்னால் அங்கண்மாஞாலத்தரசர், அழகியதாய் விசாலமாய் பெரியதாக உள்ள ஒரு நாடு, அந்த நாட்டுக்கெல்லாம் அரசனாக இருப்பார்கள். அங்கண்மா ஞாலத்தரசர். ஒருத்தர் சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றது என்னால், ஒருத்தர் அரசராக இருக்க வேண்டும் என்னால் ஏதோ ஒரு ஜென்மத்திலே அவர் எம்பெருமானை குறித்து நிறைய பூஜைகள் பண்ணியிருக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஆழ்வாரும் அதையத்தான் கூறுகிறார். பூதத்தாழ்வார், கோவாகி மாநிலங்காத்து நங் கண்முகப்பே மாவேகிச் செல்கின்ற மன்னவரும் பூமேவும் செங்கமல நாபியான் சேவடிக்கே ஏழு பிறப்பும் தன் கமலமேய்ந்தார் தமர் என்று, அது ஆயிரக்கணக்கான யுகங்களிலே ஆயிரக்கணக்கான ஜென்மங்களிலே அவன் எம்பெருமானை அச்சித்திருந்தால்தான் இப்படி ஒரு ஜென்மம் ஆராத்திய பத்மபூஹு என்று பிரம்மாவே அப்படித்தான் அந்த பதவியை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஆனால் ஒருத்தர் அரசனாகி விட்டாலானால் அவர்களுக்கு என்ன வந்து விடுகிறது? அகங்காரம் மமகாரம் வந்து விடுகிறது. நான் தான் மிகப்பெரியவன், என்னுடைய சொத்து தான் எல்லாம் என்று இப்படி வந்து விடுகிறான். ஏற்கனவே எம்பெருமானை ஆராதித்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறான். ஆனால் வந்த பிற்பாடு அவனுக்கு என்ன ஆகிவிடுகிறது? அந்த எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய பக்தி அது சில அரசர்களுக்கு குறைந்து விடுகிறது. அந்த குறைந்த சமயத்திலே அகங்கார மமகாரங்கள் மேலோங்கி வந்து விடுகின்றன. ஆனால் அந்த அகங்கார மமகாரங்களும் தொலைய பெற்று மறுபடியும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே வந்து விழுவானானால் அது எத்தனை விசேஷம். அதுபோல நாங்களும் எத்தனையோ ஜென்மங்களாக அகங்கார மமகாரங்களோடு திரிந்து கொண்டிருந்தோம். எம்பெருமான் யார் என்று தெரியாமல், இல்லை எம்பெருமானை எதிர்த்து கொண்டு திரிந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது எல்லாம் நாங்கள் தொலைய பெற்று உன்னுடைய திருவடிகளிலே வந்து விழுந்து விட்டோம். எத்தனை அரசர்கள் ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். அப்படி அபிமானம் தொலைய பெற்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினவர்கள். திருவல்லிக்கேணி என்கிற திவ்ய தேசத்தை பாடும் பொழுது தென்னன் தொண்டையர்கோன் செய்த நன்மயிலை திருவல்லிக்கேணி பல்லவன் வில்லவனின் உலகில் பலராய் பலவேந்தர் வணங்கு கழற் பல்லவன் மல்லையர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரம் அதுவே செங்கணான் கோச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே இருக்கிலங்கு திருமொழிவா எண்டோள் ஈசர்க்கு எழில்மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில். செங்கணான் கோச்சோழன் ஒரு ராஜா இருந்தார். அவர் 70 சிவன் கோயிலை கட்டினார். ஆனால் அவனுடைய கனவிலே திருநறையூர் பெருமாள் வந்து, இத்தனை கோயிலை நீ கட்டியிருக்கிறாயே, என்னுடைய திருநறையூர் கோயிலையும் கட்டி கொடு என்று கேட்டபொழுது அவன் வந்து அந்த கோயிலை கட்டி கொடுத்தான் என்று நாம் சரித்திரங்கள் பார்க்கிறோம். அந்த செங்கணான் கோச்சோழன் என்பவன் 63 நாயன்மார்களிலே ஒருவனாக அவர் காட்டப்படுகிறார். அப்படி ஒரு நாயன்மாரையே புகழ்ந்து ஆழ்வார் பாடியிருக்கிறார் என்னால் எதற்காக பாடியிருக்கிறார்? அபிமான பங்கமாய் வந்து அந்த துரபிமானம் தொலைய பெற்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினதானோ அவர்களுக்கெல்லாம் அத்தனை பெருமை. அதுபோலே நாங்கள் வந்தோம். அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல். யாரை நினைக்கலாம்? இங்கே துரியோதனனையும் அர்ஜுனனையும் நினைக்கலாம். கண்ணபிரானிடத்திலே போருக்கு உதவி வேண்டி இருவரும் வந்தார்கள். துரியோதனன் பார்த்தான், நான் பெரிய ராஜா, யுவராஜா, திருதராஷ்டனுடைய பிள்ளை, உலகத்துக்கெல்லாம் அரசன், நான் போய் ஒருவனுடைய காலிலே உட்காருவதா என்று தலைமாட்டிலே உட்கார்ந்தான். அர்ஜுனன் வந்தான், அபிமானம் தொலைய பெற்று. துரியோதனன் அபிமானத்தோடு வந்தான், அகங்காரத்தோடு வந்தான். அர்ஜுனன் அகங்காரம் இல்லாமல் திருவடிகளிலே அந்த திருவடி பார்ஸ்வத்திலே உட்கார பெற்றான். என்ன ஆயிற்று?
திருவடிகளிலே இருந்தவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். திருமுடியிலே தலையிலே உட்கார்ந்தவன் விழுந்தான் என்று பார்க்கிறோம். அந்த பக்கத்திலே இருந்தவன் விழுந்தான். ஆக பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். என்ன எங்களுடைய தலையெல்லாம் உன்னுடைய திருவடியிலே நாங்கள் வந்து பெய்தோம். நீ என்ன செய்ய வேண்டும் என்னால் உன்னுடைய அனுகிரகம், உன்னுடைய கடாட்சம் அதை எங்கள் மேலே பொழிய வேண்டும். என்ன கடாட்சம்? அந்த கடாட்சம் எப்படி வர வேண்டும் என்னால் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கிணி என்று ஒரு ஆபரணம் சின்ன குழந்தைகளுக்கு அரைநான் கயிறு இருக்கிறதே அதிலே கட்டுவார்கள். அதுக்குள்ளே ஒரு பரல் அல்லது பந்து ஒன்று இருக்கும். இந்த கிங்கிணி என்பது வட்டமாக இருக்கும். ஆனால் வாய் முழுவதும் மூடாமல் கொஞ்சம் மூடியும் கொஞ்சம் திறந்தும் இருக்கும். அப்படி அந்த குழந்தை நடந்து போகும்பொழுது ஓடி போகும்பொழுது அந்த கிங்கிணியிலிருந்து ஒலி அழகாக வரும். அந்த ஒலியை அந்த குழந்தை நடக்கும் பொழுது அந்த ஒலியோடு நடக்கும் பொழுது பார்ப்பது பேரானந்தமாக இருக்கும். அப்படி அந்த கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே, இந்த சிவந்த தாமரையானது கிங்கிணி போலே மலர்ந்தும் மலராது இருக்கக்கூடிய தாமரை போலே உன்னுடைய திருக்கண்கள் அப்படி பாதி திறந்தும் பாதி மூடியும் இருக்க வேண்டும். தாமரை பூ போலே செங்கண், இந்த சிவந்த கண்களாலே சிறிச்சிறிதே எம்மேல் விழியாகும். எம்பெருமானுடைய கடாட்சம் பெரிய அப்படியே மொத்தமாக வந்து விட்டதானால் அது ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி ஆகிவிடும். நம்மால் அதை தாங்கவே முடியாது. ஆனால் சிறிது சிறிதாக வந்தால் அது நம்மால் எத்தனை பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்தால் நாமும் அதை நன்றாக அனுபவிக்கலாம். செங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். அந்த சூரியனுக்கே உண்டான பிரகாசம், சந்திரனுக்கே உண்டான குளிர்த்தி. அவனுடைய முகத்தை சொல்லும் பொழுதே கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் என்று தானே சொன்னார்கள். அப்போ அவனுடைய திருக்கண்களும் எப்படி இருக்கும் என்னால் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. அழகிய அந்த திருக்கண்களால் எங்களை நோக்கினாயானால் எங்கள் மேல் சாபம் இழிந்து, எங்களுக்கு உண்டான சாபம் அது தொலையப்பெறும் என்று தெரிவிக்கிறார்கள். என்ன சாபம் இவர்களுக்கு இருக்கிறது? ஏதாவது முனிவரிடத்தில் அபச்சாரப்பட்டார்களா? அவர் சாபம் கொடுத்து விட்டாரா? கல்லாக போவாய் மண்ணாக போவாய் என்ன? அதையெல்லாம் இவர்கள் சாபம் என்று நினைக்கவில்லை. எதை இவர்கள் சாபம் என்று நினைக்கிறார்கள் என்னால் கண்ணனோடு இவர்களுக்கு பிரிவு ஏற்பட்டிருக்கிறதே இத்தனை நாள், இது சாபம். இந்த சாபம் தொலைய வேண்டுமானால் கண்ணனுடைய திருக்கண் நோக்கம் அந்த கடாட்சம் பட்டதானால் இந்த சாபம் தன்னடையே தொலைந்து விடும் என்று எங்கள் மேல் சாபம் இழிந்து அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்ன. இந்த பாசுரத்திலே ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் எல்லோரும் எம்பெருமானிடத்திலே போகும் பொழுது எப்படி போக வேண்டும் என்பதை இந்த பாசுரம் நமக்கு அழகாக காட்டி கொடுக்கிறது. அகங்காரம் மமகாரங்கள் அப்து நாம் எம்பெருமானிடத்திலே போக வேண்டும். ஏதோ நான் பெரிய பணக்காரன், நான் ரொம்ப படித்தவன், என்னை போல என் ஞானம் யாருக்கு இருக்குது என்று இப்படியெல்லாம் நினைக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் மிக தாழ்ந்தவன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதிகமாக குறையுடையவன் என்று இப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு இதைத்தான் ஆழ்வார்கள் அனைவரும் அனுட்டித்தார்கள், ஆச்சாரியர்கள் அனைவரும் இதை அனுட்டித்தார்கள். இப்படித்தான் நான் போக வேண்டும் என்று இந்த பாசுரம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் என அந்த திவ்ய தேசம்தான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். அந்த கள்ளழகர் கோயிலுடைய ஒரு சரித்திரத்தை பார்த்தோமானால் அங்கே பல அரசர்கள் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கிறார். பெரியாழ்வாரே இந்த எம்பெருமானை பாடும் பொழுது கொன்னவில் கூர்வேல் கோன் நெடுமாறம் தென் கூடல் கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிரும் சோலையே என்ன மாறன் என்று ஒரு பாண்டிய மன்னன், அவன் இந்த மலையத்வஜ பாண்டியன் ஏன்னா அவன் இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கிறான் என்னால் அத்தனை அகங்காரங்களும் தொலையப்பெற்று எம்பெருமான் திருவடி கீழே வந்து அவன் கைங்கரியம் பண்ணியிருக்கிறான் என்னால் இந்த பாசுரம் திருமாலிருஞ்சோலை அந்த அழகர் அந்த சுந்தரபாகு என்று சொல்கிறோமே அந்த எம்பெருமானை சுந்தரத்தோளுடையான் என்கிற எம்பெருமானை குறிக்கிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும். இணைந்திருங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ